தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டை சென்னையில் இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 68,000 கோடி ரூபாய்க்கு திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். மத்திய அரசு உயர் அதிகாரிகளை நேரடியாக நியமிக்கக்கூடிய பணிக்கான அறிவிப்பை ரத்து செய்தது UPSC. எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பை தொடர்ந்து பிரதமரின் அறிவுறுத்தலின்படி நடவடிக்கை. நேரடி நியமனம் ரத்து செய்யப்பட்டது சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றி. இந்தியா கூட்டணியின் கடும் எதிர்ப்பால் மத்திய அரசு பணிந்துள்ளதாக எக்ஸ் பக்கத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவு. பயிற்சி மருத்துவர் பாலியல் கொலை வழக்கில் மேற்குவங்க அரசுக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம். சடலத்தை எரித்து 3 மணி நேரம் ஆன பிறகு FIR பதிவு செய்தது ஏன்? கல்லூரி முதல்வர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்று சரமாரி கேள்வி. கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் கொலையை கண்டித்து நாடு தழுவிய அளவில் தொடரும் போராட்டம். தன்னுடைய மனைவியுடன் இன்று போராட்டம் நடத்துவதாக முன்னாள் கிரிக்கெட் வீரர் சௌரவ் கங்குலி அறிவிப்பு. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் திரைப்பட இயக்குனர் நெல்சனின் மனைவியிடம் காவல்துறை விசாரணை. சம்போ செந்திலுடன் தொடர்புடைய வழக்கறிஞர் மொட்டை கிருஷ்ணனுக்கு அடைக்கலம் கொடுத்தாரா என்ற சந்தேகத்தில் விசாரணை என்று தகவல். தமிழ் திரையுலகிலும் நடிகைகளுக்கு பாலியல் ரீதியான தொல்லைகள் உண்டு. கேரளா போன்று தமிழ்நாட்டிலும் விசாரணை குழு அமைக்க நடிகை சனம் ஷெட்டி கோரிக்கை. இண்டஸ்ட்ரியிலும் நடக்குதா அப்படின்னா கண்டிப்பா நடக்குது, இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லயே நான் சொல்லியிருக்கேன். 2 நாள் முன்னாடி நான் போட்ட வீடியோலயே நான் சொல்லியிருக்கேன். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்பாங்களே, அன்னைக்கே சொல்லியிருக்கலாம், அப்பவே சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். தமிழ்நாட்டிற்கு நிதி தராமல் இருக்கும் பாஜகவுடன் முதலமைச்சர் இவ்வாறு இணைந்து செயல்படுவார். கூட்டணி சர்ச்சை எழுந்த நிலையில் திமுக MP கனிமொழி கேள்வி. கனமழையால் திருப்பூரில் வீடுகளை சூழ்ந்த நீர். திருத்துறைப்பூண்டியில் அரசு பேருந்தில் மழைநீர் கசிந்ததால் பயணிகள் அவதி. கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை மையம் கணிப்பு. செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கில் மீண்டும் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். வெள்ளிக்கிழமை விரிவாக விளக்கம் அளிப்பதாக அமலாக்கத்துறை கூறியதை ஏற்க நீதிபதிகள் மறுப்பு. தமிழ்நாட்டில் மருத்துவ மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு இன்று தொடக்கம். பொது பிரிவினர் விருப்பமான கல்லூரிகளை ஆன்லைன் மூலமாக இன்று முதல் பதிவு செய்யலாம் என்று அறிவிப்பு. சாட்டை துரைமுருகன் கொடுத்த தகவலின்படியே தான் பேசியதாக திருச்சி SPக்கு சீமான் விளக்கம். திருப்தி அளிக்காததால் மீண்டும் நோட்டீஸ் அனுப்ப SP வருண்குமார் முடிவு என்று தகவல். தொடர் விடுமுறை மற்றும் வார இறுதியை ஒட்டி 485 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். நாளை மறுதினம் முதல் கிளாம்பாக்கத்தில் இருந்து இயக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. எந்தவிதமான முகாம் நடத்தினாலும் பெற்றோர் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலரின் அனுமதி அவசியம். கிருஷ்ணகிரி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை தொடர்ந்து தனியார் பள்ளிகளுக்கு உத்தரவு. திருப்பூர் மாவட்டத்தில் அம்மன் கோவிலுக்குள் பட்டியலின மக்களுக்கு அனுமதி மறுப்பு. ஆடி மாத சிறப்பு பூஜையில் அனுமதிக்கப்படாததால் வாயிலில் நின்று வழிபட்ட மக்கள். சென்னையில் இன்று நடைபெறவுள்ள தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். தொழில்துறை சார்பில் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டின் சிறப்பு அம்சங்கள் என்ன என்பதை இந்த சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம். புதிய முதலீடுகளை ஈர்க்க தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் சென்னையில் கடந்த ஜனவரி மாதம் 7 மற்றும் 8 ஆகிய தேதிகளில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தப்பட்டது.
இதில் முன்னெப்பொழுதும் இல்லாத அளவாக 6,64,180 கோடி ரூபாய் முதலீடு மற்றும் 26,90,657 நபர்களுக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பு என்ற வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரும் 27ஆம் தேதி அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். தமிழகத்திற்கு பல்வேறு தொழில் முதலீடுகளை ஈர்க்க அவர் 17 நாட்கள் அமெரிக்காவில் பயணம் மேற்கொள்ள உள்ளார். இந்த நிலையில் சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று தமிழ்நாடு முதலீட்டு மாநாடு 2024 நடைபெறவுள்ளது. அப்போது முடிவுற்ற 19 புதிய திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். மேலும் செம்காப் உள்ளிட்ட 47 நிறுவனங்களின் தொடக்க விழா மற்றும் அடிக்கல் நாட்டு விழாவும் இன்று நடைபெறவுள்ளது. அதோடு 28 புதிய திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். 2021-23ஆம் ஆண்டுகளில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாடு மற்றும் முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணத்தின் மூலமாக 19 நிறுவனங்கள் தொடங்கப்பட உள்ளதாகவும் இதனால் 17,616 கோடி ரூபாய் முதலீடு கிடைக்கும் என்றும் தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். 2021-23 அப்புறம் நம்ம முதலமைச்சர் அவர்களின் வெளிநாட்டு பயணங்கள், அதை தாண்டி இப்போ நடந்து முடிந்த உலக முதலீட்டாளர் மாநாடு, ஒரு 19 நிறுவனங்களுக்கு இனாகரேஷன் இங்க நேரடியாக அவங்க கமர்ஷியல் ப்ரொடக்ஷனுக்கே போயிட்டாங்க. அதற்கான ஒட்டுமொத்த கூடுதல் மட்டும் ஒரு கிட்டத்தட்ட 17,616 கோடி ரூபாய்க்கான முதலீடுகளுக்கான ஏறத்தாழ 65,000 நபர்களுக்கு இதன் மூலம் வேலைவாய்ப்பு உருவாகி இருக்கிறது. 51,000 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்கள் மற்றும் ஒட்டுமொத்தமாக 68,000 கோடி ரூபாய்க்கான திட்டப் பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டப்பட இருப்பதாகவும் இதன் மூலம் 1,00,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அமைச்சர் TRB ராஜா கூறியுள்ளார். ஏறத்தாழ 51,000 கோடி ரூபாய்க்கான திட்டங்களுக்கான பவுண்டேஷன் ஸ்டோன் அடிக்கல் நாட்டு விழாவையும் இங்கே நடத்தவிருக்கிறோம். இது மிக மிக சிறப்பான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தருணம். மத்திய அரசின் நிதி வராததால் தமிழ்நாடு தொழில்துறைக்கு பெரிய சவால் இல்லை என அவர் விளக்கம் அளித்துள்ளார். என்ன இக்கட்டான சூழ்நிலையை மத்திய அரசு திணித்தாலும் அவற்றை தகர்த்தெறிந்து முதலீட்டாளர்களுக்கு அற்புதமான ஒரு சூழ்நிலையை அரசு உருவாக்கி தரும் என்றும் அமைச்சர் TRB ராஜா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் உயர் பதவிகளுக்கு நேரடி நியமனம் மூலமாக ஆட்களை தேர்வு செய்யக்கூடிய முறைக்கு கடும் எதிர்ப்பு எழுந்ததை தொடர்ந்து மத்திய அரசு அறிவுறுத்தியதால் ஆட்சேர்க்கை அறிவிப்பை ரத்து செய்வதாக UPSC அறிவித்துள்ளது. மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் 10 இணை செயலாளர்கள் மற்றும் 35 இயக்குநர்கள் பணியிடங்களை லேட்ரல் என்ட்ரி எனப்படும் நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்கு கடந்த 17ஆம் தேதி மத்திய பணியாளர் தேர்வு வாரியமான UPSC அறிவிப்பு வெளியிட்டது. இந்த அறிவிப்புக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, மத்திய அமைச்சரும் பாஜக கூட்டணியில் அங்கம் வகிப்பவருமான சிராக் பாஸ்வான் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்திருந்தனர். கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் UPSC தலைவருக்கு மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் எழுதிய கடிதத்தில் மத்திய அரசின் உயர் பதவிகளுக்கான நேரடி நியமனம் தொடர்பான அறிவிப்பை ரத்து செய்யுமாறு அறிவுறுத்தியுள்ளார். 2005ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் வீரப்ப மொய்லி தலைமையிலான நிர்வாக சீர்திருத்த குழு பரிந்துரையின் அடிப்படையில் நேரடி நியமன முறை நடைமுறைப்படுத்தப்பட்டதாக கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள அவர், காங்கிரஸ் ஆட்சியில் எவ்வித இடஒதுக்கீட்டையும் பின்பற்றாமல் நேரடி நியமனம் செய்யப்பட்டதாக கூறியுள்ளார். பாஜக ஆட்சிக்கு வந்த பின்னர் நேரடி நியமன முறையில் இடஒதுக்கீட்டை பின்பற்ற வேண்டும் என பிரதமர் மோடி அறிவுறுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் சமீபத்தில் வெளியிட்ட முக்கியத்துவம் வாய்ந்த 45 பதவிகளுக்கான அறிவிப்பில் இடஒதுக்கீடு பற்றி குறிப்பிடப்படவில்லை என UPSCக்கு சுட்டிக்காட்டியுள்ள அமைச்சர் ஜிதேந்திர சிங் அதனை உடனடியாக ரத்து செய்யுமாறு UPSCக்கு அறிவுறுத்தியிருந்தார். இதையடுத்து நேரடி நியமனம் குறித்த அறிவிப்பை ரத்து செய்வதாக UPSC அறிவித்தது. இந்நிலையில் எந்த விலை கொடுத்தாவது அரசமைப்பையும் இடஒதுக்கீட்டையும் பாதுகாப்போம் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். 50% தான் இடஒதுக்கீடு என்ற அளவுகோலை ஒழித்து சாதிவாரி கணக்கெடுப்பு மூலம் சமூக நீதியை நிலைநாட்டுவோம் எனவும் தனது எக்ஸ் பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். இதேபோல நேரடி நியமன அறிவிப்பை ரத்து செய்தது சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணியின் கடும் எதிர்ப்பால் மத்திய அரசு பணிந்துள்ளதாக கூறியுள்ள முதலமைச்சர், இடஒதுக்கீட்டை சிதைக்க மத்திய அரசு வேறு ஏதேனும் வழியில் முயற்சிக்கும் என்பதால் கவனமுடன் இருக்க வேண்டும் எனவும் தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார்.
நேரடி நியமன அறிவிப்பை ரத்து செய்ததற்கு பிரதமர் மோடிக்கு மத்திய அமைச்சர் சிராக் பாஸ்வான் நன்றி தெரிவித்துள்ளார். இதேபோல் மத்திய அரசின் அறிவிப்புக்கு பாமக நிறுவனர் ராமதாசும் வரவேற்பு தெரிவித்துள்ளார். அனைத்து பணியிடங்களும் இடஒதுக்கீட்டு விதிப்படியே நிரப்பப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.